இன்றைக்கி நான் ஒரு முக்கியமான டிப்ஸ் சொல்கிறேன் கேளுங்க. நாங்கள் எங்கள் வீட்டில் எப்பொழுதுமே வெங்கல பானையில் தான் சோறு வடிப்போம். சோறு வடித்தோன்னே இந்த கஞ்சி இருக்கும் பார்த்திங்களா, சோறு வடித்த கஞ்சின்னு சொல்லுவோம் பார்த்திங்களா, அந்த கஞ்சியை ரொம்ப சுட சுட டேஸ்ட்டாக இருக்கும். அதில் லைட்டாக உப்பு போட்டு கலக்கி டம்ளரில் ஊற்றி அழகாக குடித்தோம்னா நல்ல குழந்தைகளுக்கு நல்ல சத்தான ஒரு ஆகாரம். அது தவிர இந்த கஞ்சியை நாம் சீயக்காத்தூள் போட்டு குழச்சி தோசை மாவு பதத்துக்கு பேஸ்ட் மாதிரி குழச்சிக்கிட்டு இந்த கஞ்சியை தலையில் தேய்ச்சி குளித்தோம்னா தலை ரொம்ப பஞ்சாக இருக்கும், முடியெல்லாம் கருகருன்னு வளரும். சீயக்காய் தான் போடணும், வேறு எதுவும் போடக்கூடாது. சீயக்காயில் இதை ஊற்றி நல்லா கலக்கி அதுக்கப்புறம் தலையில் தேய்ச்சி குளிக்கணும், ரொம்ப நல்லது. அடுத்து காட்டன் புடவை கட்டுறவங்க எல்லாரும் இந்த கஞ்சியை தண்ணி கலந்து வாளியில் வச்சுக்கிட்டு காட்டன் புடவை துவைச்சதுக்கப்புறம் இதில் முக்கி எடுத்து புழிஞ்சு காய போட்டிங்கன்னா அந்த புது மெருகோட புசு புசுன்னு இருக்கும். ஆஃபீஸ் கட்டிட்டு போகிறவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அது மாதிரி இந்த சோறு வடித்த கஞ்சி நமக்கு ஹெல்த்தியானது, அடுத்து தலைக்கு நல்லது, அடுத்து காட்டன் புடவைக்கு போடுறதுக்கு ரொம்ப நல்லது. எல்லோரும் வீட்டில் சோறு வடித்து அந்த கஞ்சியை எடுத்து வச்சு செய்யுங்க. இதே கஞ்சியை நைட்டு சாதம் மிச்சமான சாதத்தில் ஊற்றி வச்சு மறுநாள் காலையில் குடிச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இது ரொம்ப ஹெல்த்தியான உணவு.